जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனாலதான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனாலதான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். சோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்ப இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, சோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவில் எல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மகர ராசி நேயர்களை, உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. நல்லதே செஞ்சாலும் நடிக்கிறியா, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாது அப்படின்னு போதுமா? இதான் அடுத்த வார்த்தை வரும். நல்லதே செஞ்சாலும் நடிக்கிறியான்னு நீங்க ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யுவர் ஆக்டிங் அப்படின்னுவாங்க. நீ நல்லதே செஞ்சாலும் ஏன் உனக்கு அந்த கெட்ட பேரு? அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்க உண்டு உங்க வேலை உண்டு, அப்படியே கொஞ்சம் அவசர முடிவு எடுக்காம அப்படியே கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசமா. நீங்க உங்களுடைய சைலண்ட் உடைஞ்சது சண்டை ஆரம்பம். நீங்க பேசாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, பேச ஆரம்பிச்சுங்க சண்டை பூகம்பமாயிடும். சில பேர் சொல்றாங்கல்ல, டே என் பொறுமையை சோதிச்சேன்னு அவ்வளவுதான் சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயம் இருக்கு. ஸோ கவனமா பொறுமையை சோதிக்காம கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க மகர ராசியை. யாரா இருந்தாலுமே சரி, ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணலன்னா பிரேக் டவுன் ஆகிடும். பார்த்துக்கோங்க. இந்த பஸ் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா பிரேக் டவுன் தான். எவ்வளோ 1000 ஒர்க் ப்ரெஷர் வருங்க ஒரு நாள். ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு காலேஜில் ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். ஒர்க் ப்ரெஷர், நீ இந்த 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 ப்ராஜெக்டை இந்த நிமிஷம் இப்பயே நீ முடிச்சு கொடுத்ததுதான் போகணும், இது அடுத்த லெவலுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா நீ எக்ஸ்ட்ரா நான் உனக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருவேன், அந்த அளவுக்கு உனக்கு ப்ரெஷர் பண்ணுவான். காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன், உங்களுக்குலாம் இந்த வேலையில வராம இருந்து நிம்மதியாக கூட இருந்துக்கலாம், உங்களுக்கு நம்மளை இப்படி போட்டு பாடப்படுத்துறாங்களே அப்படின்னு கூட காவல்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட, இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட, இந்த காவல்துறை வேலை பிறக்கிறவங்களுக்கு கூட ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். மேலிடத்துல ப்ரெஷர், இங்க போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, அங்க போய் நில்லுன்னா நின்றுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, மைண்ட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அண்ட் வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது காமா இருங்க, எதுவுமே திங்க் பண்ணி மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா லாஸ். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஒர்க்ல ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், வரும். குயிக் டிசிஷன் மிஸ்டேக் சான்ஸ் ஆகிடும், பார்த்து பண்ணுங்க.
கேர்லெஸ்ஸாக இருந்தால் ஜாப் ரிஸ்க் ஆகிடும், அதுவும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்க கற்றுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமண வாழ்க்கையில் இந்த மிஸ்பிஹேவிங்கிற ஒரு சில விஷயங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மேரிட் லைஃப்பில் ஆங்கர் ப்ளஸ் ஈகோ இஷ்யூ ஈக்குவல் டு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று டிவோர்ஸ் மேட்டர்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். டிவோர்ஸ் மேட்டர் சிலலாம் அப்ளை பண்ணிக்கிறனால கொஞ்சம் சில பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கும், பணம் கொடுத்தா வராது, ரொம்ப கவனமாக இருங்க. ரெண்டாவது, உங்க முன்னாடி பேசுறதை விட பின்னாடி பேசுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல கவனமா இருக்கு. நீங்க உங்களுக்குலாம் திருவோண நட்சத்திரம்லாம் நிறைய தெய்வ பக்தி ஆன்மீக பயணம் போவீங்க. இந்த வாரத்தில் இது ஆன்மீக பயணம், அதுக்கெல்லாம் பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆன்மீக பயணம் போறது, ஆன்மீகமா சில விஷயங்கள்லாம் பண்றது எல்லாம் இருக்கு. கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, கூட பிறந்த பிறப்புகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயும் ஈகோ கிளாஷ் ஆகும், இருந்தாலும் அதெல்லாம் அப்பப்போ அதெல்லாம் சரியாயிடும் வச்சுக்கோங்க. சில விஷயத்த சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க, சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல போகும். ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, ஃபேமிலியிலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த வாரத்தில். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்காரு. இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம், ஆனா 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு அது ஹைலைட்டடா இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியா சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்ல நான் சார் கிட்ட பேசணும்னு விரும்புறேன். அப்போ அந்த டைம் நீங்க ஃபோன் பண்ணி நீங்க எங்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு குரு நீங்க எங்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பாஸ்ட் விட்டுருங்க, பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம், பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும், ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சர்ல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம், சுபம், வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.